गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி, விஜயநாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, பங்குனி மாதம், கிருஷ்ணபக்ஷம், அமாவாஸ்யா திதி. இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்னைக்கு சாயந்தரம் 4 மணி மட்டும் உத்திரட்டாதி நட்சத்திரம். அமிர்த யோகம். இப்போ ஏற்பட்ட புண்ணியமான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 17வது அத்தியாயத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். பிருத்து சரித்திரம் நடந்துட்டுருக்கு. பிருத்துங்கிற மகாராஜா வேணன்கிற கொடிய மகாராஜா அழிஞ்ச போது அவனுடைய கையை எல்லாரும் கடைஞ்சார்கள், வலதுகையே. அந்த வலதுகையிலேருந்து தோணின சாக்ஷாத் பகவான் நாராயணனுடைய அம்சாவதாரம் பிருத்து மகாராஜா. ஏனென்றால்
இந்த பூமியை எல்லாம் ரட்சிப்பதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்பதற்காக கருணையோடு கூட அவனை கடைஞ்சி எடுத்து அவனை சிருஷ்டிச்சாள் பிருத்து சக்கரவர்த்தியை. வேணன் ரொம்ப கொடிய ராஜாவாக இருந்ததனால் பூமி சசியமெல்லாம் கொடுக்காமல் இருந்துடுத்து, எல்லாத்தையும் எக்கி வச்சு கொடுத்து பூமி. அதாவது எக்கி வச்சு கொடுத்துன்னு சொல்கிறது என்ன தாத்பரியங்கிறத புரிஞ்சுக்கணும்னா, எப்பொழுது அராஜகமாக வித்தவுட் எனி கன்சிடரேஷன் டு த என்வாயரன்மெண்ட், பூமி, காற்று, தீர்த்தம் இதெல்லாம் ஒன்றையும் மதிக்காமல் அராஜகமாக யார் ராஜாங்கத்தை நடத்துகிறாளோ, ஏன்னா இப்பொழுதெல்லாம் ஒரேடியாக டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்னு சொல்லி சைனாலெலாம் பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் தீர்த்தமெல்லாம் ஒரேடியாக பொல்யூட்டடாக இருக்குது, கெமிக்கல் பொல்யூஷனோட விட. அப்போ அதை கொண்டு போய் விட்டாக்க ஏதாவது முளைக்குமா? ஒன்றும் முளைக்க மாட்டேங்கிறது. கோயம்புத்தூருக்கு பக்கத்துலன்னா அங்கே டையிங் இண்டஸ்ட்ரி இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுறா, அந்த தீர்த்தத்தெல்லாம் கொண்டு வந்து விட்டுடுறாள் நதியோடு கூட. அந்த நதி தீர்த்தத்தை கொண்டு போய் சாகுபடி பண்ணால் விளையிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் மகா பொல்யூட்டடாகி ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுமையை கொடுக்கும். அதைத்தான் தாத்பரியமாக சொல்கிறாள். வேணன்கிற கொடிய மகாராஜா இருந்தபோது ரொம்ப அராஜகம் ஏற்பட்டு பூமி ஒரேடியாக கெட்டு போயிடுது. அதனால் பூமியிலேருந்து ஒன்றும் முளைக்க மாட்டேன்னு கொடுத்து. அப்பொழுது அதை மறுபடியும் சிக்ஷை பண்ணலாம் இந்த மகாராஜா பிருத்து. சிக்ஷை பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? இப்போது கங்கை நதி இருக்குது, கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் மகா புண்ணியம்னு சொல்லியிருக்கு. ஆனால் பாகவதத்தில் எடுத்து சொல்கிறாள், ஏபி நதிஹி நாமபிரேவ புனந்தி நாம். இந்த நதிகளெல்லாம் பேரை சொன்னாலே புண்ணியத்தை கொடுக்கும் நாள். நாமபீர் ஏவ நாள். ஏவங்கிற அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் 2 பதம். மியர்லி பைன்னு ஒன்று, ஒன்லி பைன்னு ஒன்று அர்த்தம். அவள் என்ன மீனிங்கில் அவள் சொன்னா பாகவதத்துலன்னா, நாமபிரேவ புனந்தினாம்னா கங்கை, யமுனை முதலான நதிகளெல்லாம் நினைத்த மாத்திரத்திலேயே புண்ணியத்தை கொடுக்கும் என்ற அர்த்தத்தில் ஏவ நாமபிரேவ ஏவ பதத்தை போட்டாள். ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நாமபிரேவ புனந்தினாம் ஒன்லி பை ரிமெம்பரிங் த நேம்ஸ் ஆஃப் தீஸ் ரிவர்ஸ் வி கெட் புண்ணியா. போய் ஸ்நானம் பண்ணால் மேலெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சுடும். அப்படி கஷ்டமாக போயிடுத்து. அப்படி கொண்டு தீர்த்தத்தெல்லாம் கெடுதல் பண்ணிவிட்டோம். அப்படி ஆகிடுதான் வேணன் ராஜாங்கம் நடத்தின போது. அப்போ அதை என்ன பண்ணணும், சிக்ஷை பண்ணி அதுக்கு மறுபடியும் ஏதான ஒரு கெமிக்கலை விட்டு ஏதானும் பண்ணி ரொம்ப கடுமையான தண்டனைலாம் கொடுத்து அதை மறுபடியும் சிக்ஷை பண்ணி நல்ல தண்ணியை ஆக்கணும். அப்படி தான் இந்த மகாராஜா பிருத்து பண்ணாங்கிறதா புரிஞ்சுக்கணும். அதை ஏதோ வில்ல எடுத்து அம்பை எடுத்து பூமியை அடித்தான்னு அதில் சொல்லியிருக்கு. அதாவது என்ன அர்த்தங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி இந்த 17வது அத்தியாயத்தில் மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி பூமியை பார்த்தான். பூமியிலேருந்து ஒன்றும் விளைய மாட்டேன்னு கொடுத்து, தண்ணியை விட்டால் விளைய மாட்டேங்கிறது. ஏனென்றால் தண்ணியெல்லாம் ஒரு ஏடியா பொல்யூட்டு வேணன் காலத்தில். அதனால் ராஜா என்ன பண்ணான், கொடுமையோடு கூட கடுமையோடு கூட இந்த பூமியை சிக்ஷை பண்ணுறேன் பாருன்னு ஆரம்பித்தானா. அப்பொழுது பூமி பயந்துன்னு வந்தாள். அப்பொழுது அவளை பசுமாட்டு ரூபமாக எடுக்க செய்து அவள்கிட்டேருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் கறந்துண்டானுங்கிறத சொல்லப்பட்ட 17வது அத்தியாயம் இந்த அத்தியாயம். வழக்கம் போல் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியே ஒரே ஸ்லோகத்தில் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சொல்லியிருக்காள். அதை நம்ம இப்போ பார்ப்போம். தத சப்ததசே லோக க்ஷுதாஹ பிரசமயன் பிருதுஹு கிரஸ்தபீஜாம் மஹீம் ஹந்தும் யத்தோ பீத்யா தயா ஸ்துதஹ. மகாராஜாவான பிருத்து சக்கரவர்த்தி லோகத்தில் எல்லாரும் பசியினால் தப்பிச்சத்தை பார்த்தான். ஏனென்றால் பூமியில் ஒன்றும் விளைய மாட்டேன்னு கொடுத்து அதை பார்த்தான். பார்த்துவிட்டு என்ன விதையை போட்டாலும் அது அழிஞ்சு போய்டுறது, எரிஞ்சு போய்டுறது. அது திருப்பி புனக முளைச்சி வரமாட்டேங்கிறது, பயிராக முளைக்க மாட்டேங்கிறது. ஆகையினால பிருது மகாராஜா உடனே இந்த பூமியே கொல்லணுங்கிறதுக்காக வில்லு அம்பியும் எடுத்துட்டு போனானாம். கிரஸ்தபீஜாம் மஹீம் ஹந்தும் யத்தோ பீத்யா தயா ஸ்துதா. அப்பொழுது பூமி தேவி ஓடி வந்தாள். ஓடி வந்து என்னை கொல்லப்படாதீன்னு சொல்லி இவனை ஸ்தோத்திரம் பண்ணாள்னு சொல்லப்பட்ட 17வது அத்தியாயம் இது. இதை இன்னைக்கு நம்ம அத்தியானம் பண்ண போகிறோம். தத சப்ததசே லோக க்ஷுதா பிரசமயன் பிருதுஹு கிரஸ்தபீஜாம் மஹீம் ஹந்தும் யத்தோ பீத்யா தயா ஸ்துதா. ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே
चतुर्थस्कन्धे सप्तदशोऽध्यायः। मैत्रेय उवाच एवं स भगवान् वैन्यः ख्यापितो गुणकर्मभिः छन्दयामास तान् कामैः प्रतिपूज्याभिनन्द्य च. போன அத்தியாயத்தில் பார்த்தோம், ஸ்துதி பாட்ட காலெல்லாம் மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தியை மிகவும் புகழ்ந்து ஸ்துதி பாடினார்கள். இதெல்லாம் கேட்ட பிருத்து சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷமடைஞ்சி அவளை பிரதிபூஜனம் பண்ணி அவளை நமஸ்காரம் பண்ணான். பிராமண பிரமுகான் வர்ணான் பிருத்யாமாத்ய புரோதசா பஹுரான் ஜானபதான் ஸ்ரேணீஹி பிரகிருதீஹி சமபூஜயத். மைத்ரேயர் கதை சொல்லிட்டு வராள் விதுரருக்கு. சொன்னாள், அப்படி ராஜா அந்த பிராமணோத்தமாள் மற்றைய வர்ணத்தார்கள் எல்லாரையும், அதாவது எல்லா ப்ரொஃபஷனல் பீப்புளையும், மந்திரிகள், புரோகிதாள், பட்டணத்தில் இருக்கப்பட்ட அவள், தேசத்தில் உள்ளவாள், தொழிலாளாள், தொழில் செய்கிறவாள், மற்றைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப், அவளை எல்லாரையும் நன்கா பூஜித்தான். எல்லாரையும் சொன்னான், நீங்கள்லாம் என்னை புகழ்ந்தேள், உங்களால் தான் இந்த ராஜாங்கம் நடந்து வருதுன்னு அவளுக்கு நிறைய பாரிதோஷிகங்கள் கொடுத்து நமஸ்காரம் பண்ணானாம். பஹுராஞ்சான பதான் ஸ்ரேணீஹி பிரகிருதீஹி சமபூஜயத். விதுரவாச்ச, மைத்ரேயரை பார்த்து விதுரர் கேட்டாள், கஸ்மாத் ததார கோரூபம் தரித்ரி பகுரூபிணி யாம் துதோக பிரதுஸ்தத்ர கோவத்சோ தோகனம் சகிம். விதுரர் மைத்ரேயரை பார்த்து கேட்டாள், நான் கேட்டிருக்கேனே, இந்த பிருத்து மகாராஜா இருந்த பொழுது பூமி தேவி பசு ரூபம் எடுத்துட்டு வந்தாளுங்கிறதா சொல்லி அவள்கிட்டேருந்து எல்லாரும் வெவ்வேறு விஷயங்களை கறந்து எடுத்துட்டாளுங்கிறத கேள்விப்பட்டிருக்கேனே, இந்த பிருத்து மகாராஜா எடுத்துட்டாருன்னுட்டு. அப்போ பூமி பசு ரூபமாக எப்படி வந்தாள்? அப்போ எது கண்ணுக்குட்டியாச்சு? கறந்த பாத்திரம் எது? இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னாள். சனத்குமாராத் பகவதோ பிரம்மன் பிரம்ம விதுத்தமாத் லப்த்வா ஞானம் சவிஜானம் ராஜர்ஷீகாம் கதிம் கதஹ. இந்த மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி ராஜரிஷி, பிரம்மவித்துகளுக்குள்ள ரொம்ப வசத்தியான சனத்குமாரர்கிட்டேந்து அபரோக்ஷ ஞானத்தை, சாட்சாத்காரமான ஞானத்தை எப்படி அடைஞ்சாள், எந்த கதியை அடைஞ்சாளுங்கிறதுனா எடுத்து சொல்லணும்னாள். யச்சான்யதபி கிருஷ்ணஸ்ய பவான் பகவத பிரபோ ஸ்ரவஹா சுஸ்ரவச புண்ணியம் பூர்வதேக கதாஸ்ரயம் பக்தாய மேனுரக்தாய தவ சாதோக்ஷஜஸ்ய ச வக்துமர்ஹசி யோ துஹ்யத் வைன்யரூபேண காமிமாம். நீங்கள் கருணையோடு கூட எடுத்து எங்களுக்கு சொல்லணும், எனக்கு சொல்லணும்னால் விதுரர் மைத்ரேயரை பார்த்து கேள்வி கேட்டாள். ஹே பிரபோ, எந்த ஒரு பகவான் பிருத்துங்கிற மகாராஜாவாக ரூபம் எடுத்து பசு ரூபமாக வந்த பூமியை கறந்து எடுத்தாரோ, நல்ல கீர்த்தியை அடைஞ்ச அந்த பகவான் இருக்காரே, அவர் சாட்சாத் கிருஷ்ண பகவானுடைய பூர்வ தேகமான அவதாரம் இல்லையா? அந்த பிருத்து மகாராஜாவுடைய அவதார கதையை நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கீங்களோ அதை பக்தனான எனக்கு எடுத்து சொல்லணும்னாள். பக்தாய மே அனுரக்தாய தவ சாதோக்ஷஜஸ்ய ச வக்துமர்ஹசி யோ துஹ்யத் வைன்யரூபேண காமிமாம். பசுரூபம் எடுத்து வந்த அந்த பூமியை வேணன்கிட்டேந்து தோன்றின சாட்சாத் பகவானான பிருத்து சக்கரவர்த்தி எப்படி கறந்து எடுத்தாள், எல்லா விதமான விஷயங்களையும் இந்த பூமி தேவிட்டேந்து எடுத்து சொல்லணும்னாள். சூதவாச்ச சோதிதோ விதுரேணைவம் வாசுதேவ கதாம் பிரதி பிரசஸ்யதம் பிரீத்தமனாஹ மைத்ரேயः பிரத்யபாஷத. சூதர் கதை சொல்லிட்டு வராள் நைமிஷாரண்யத்தில். அவர் பாக்கி சனகாதி ரிஷிகள்கிட்ட சொல்கிறாள், இப்படியாக கேள்வி கேட்கப்பட்ட மைத்ரேயர் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சாள். விதுரரை ரொம்ப புகழ்ந்து சொல்லி பேச ஆரம்பித்தார்னாள். பிரசஸ்யதம் பிரீத்தமனாக மைத்ரேய பிரத்யபாஷத. விதுரரை புகழ்ந்து அவர்கிட்ட பேச ஆரம்பித்தாள். மைத்ரேயவாச்ச யதாபிஷிக்த பிருதுரங்க விப்ரைஹி ஆமந்திரிதோ ஜனதாயாச்ச பாலஹ
பிரஜாநிரன்னே க்ஷிதிபிருஷ்டயேத்ய க்ஷுட்சாமதேகாः பதிமப்யவோச்சன். ஹே அங்கா, பிருது மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்த பிறகு எல்லாரும் அவனை புகழ்ந்து சொன்னால், நீ இந்த ஜனசமூகத்துக்கு நீந்தான் பாலகன், நீந்தான் எல்லாரையும் காப்பாற்றுற ராஜா. இந்த பிராமணாள் மற்றும் இருக்கிறவாள்லாம் புகழ்ந்து சொன்னாள், ஸ்துதிப்பாட்டகால் சொன்னாள். அப்பொழுது ராஜா பார்த்தான். அப்பொழுது பூமியானது சசியம் இல்லாமல், அன்னத்தை கொடுப்பதற்கு சக்தி இல்லாமல் இருந்தது. அதனால் எல்லா பிரஜைகளும் பசியினால் சாப்பிடாமல் இழைச்ச தேகத்தோடு கூட இருந்ததுனால அவள்லாம் ராஜா கிட்டக்க ரொம்ப பசியினுடைய கொடுமை தாங்காமல் சொன்னாலாம். என்ன சொன்னாள்? வயம் ராஜன் ஜாடரேணாபிதப்தா யதாக்னினா கோட்டரஸ்தேன விருக்ஷாः த்வமத்யயாதாः சரணம் சரண்யம் யஸ்ஸாதிதோ விருத்திகரப்பதிர்னஹ. ஒரு மரத்துக்கு உள்ள ஒரு நெருப்பை தூக்கி வச்சா எப்படி மரம் பொசுங்கி போய் அக்னியில் எரிஞ்சு போயிடுமோ, அப்படி எங்கள் வயத்துக்குள்ளே ஜாட்டரா அக்னின்னு ஒன்று இருக்குது. அந்த அக்னி எங்களை படாத பாடுபடுத்துறது. அதனால் பொசுக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கோம். அதாவது என்னென்னா, பட்னியினால் வாடுறோம்னு அர்த்தம். எங்களுக்கு நீங்கள் ராஜாவாக இருந்துண்டு எங்களுக்கு பத்தியாக இருக்கிற நீங்கள், இந்த பிராமணர்களான எங்களெல்லாம் நாங்கள் உங்களை சரணம் அடைகிறோம். நீங்கள் தான் காப்பாற்றணும், காப்பாற்றி இந்த பூமியிட்ட மறுபடியும் சசியம் விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்பதாக நமஸ்காரம் பண்ணி சொன்னாள். சரணம் பண்ணாள் ராஜா கிட்டக்க. த்வாமத்யயாதாः சரணம் சரண்யம் யசாதிதோ விருத்திகரப்பதிர்னஹ தன்னோ பவான் ஈகது ராதவேன்னம் க்ஷுதார்திதானாம் நரதேவதேவ யாவன்ன நங்ஷ்யாமஹ உஜ்ஜிதோர்ஜா வார்த்தாபதித்வம் கில லோகபாலஹ. ஹே தேவதேவா, ஹே ராஜாவே, நீங்கள் தான் இந்த லோகத்துக்கெல்லாம் பாலகராக காப்பாற்றுறவராக இருக்கேள். எல்லா ஜீவன்களுக்கும் பதியாக நீங்கள் இருக்கேள். ஆகையினால அன்னம் இல்லாமல் பசியுடன் தவிச்சுட்டு இருக்கப்பட்ட நாங்கள் அழியாமல் இருப்பதற்கு நீங்கள் தான் அன்னத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த பூமி அன்னத்தை திருப்பி சசியம் வர முடியாமல் தடுக்கிறது. இந்த பூமி ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாள். நீங்கள் தான் மறுபடியும் இந்த பூமியை செழிப்பாக ஆக்கணும் என்று ரொம்ப கேட்டுண்டாள். நமஸ்காரம் பண்ணி கேட்டுண்டாள். தன்னோ பவானி ஹதுராதவேன்னம் க்ஷுதார்த்திதானாம் நரதேவதேவ யாவன்ன நங்ஷ்யாம உஜ்ஜிதோர்ஜா வார்த்தாபதித்வம் கில லோகபாலஹ. இப்பொழுது இந்த 11 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே சப்ததசோऽध्यायः. मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच एवं स भगवान् वैन्यः एवं स भगवान् वैन्यः एवं स भगवान् वैन्यः ख्यापितो गुणकर्मभिः ख्यापितो गुणकर्मभिः ख्यापितो गुणकर्मभिः छन्दयामास तान् कामैः छन्दयामास तान् कामैः छन्दयामास तान् कामैः प्रतिपूज्याभिनन्द्य च प्रतिपूज्याभिनन्द्य च प्रतिपूज्याभिनन्द्य च ब्राह्मणप्रमुखान् वर्णान् ब्राह्मणप्रमुखान् वर्णान् ब्राह्मणप्रमुखान् वर्णान् भृत्यामात्यपुरोधसः 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 पहुराञ्जानपदान् श्रेणीः पहुराञ्जानपदान् श्रेणीः पहुराञ्जानपदान् श्रेणीः प्रकृतिः समपूजयत् प्रकृतिः समपूजयत् प्रकृतिः समपूजयत्. विदुर उवाच विदुर उवाच विदुर उवाच कस्माद्दधार गोरूपं कस्माद्दधार गोरूपं कस्माद्दधार गोरूपं धरित्री बहुरूपिणी
தரித்ரி பகுரூபிணி தரித்ரி பகுரூபிணி யாம் துதோக பிருதுஸ்தத்ர யாம் துதோக பிருதுஸ்தத்ர யாம் துதோக பிருதுஸ்தத்ர கோவத்ஸோ தோஹனம் ச கிம் கோவத்ஸோ தோஹனம் ச கிம் கோவத்ஸோ தோஹனம் ச கிம் பிரகிருத்யா விஷமா தேவி பிரகிருத்யா விஷமா தேவி பிரகிருத்யா விஷமா தேவி கிருதா தேன சமா கதம் கிருதா தேன சமா கதம் கிருதா தேன சமா கதம் தஸ்ய மேத்யம் ஹயம் தேவः தஸ்ய மேத்யம் ஹயம் தேவः தஸ்ய மேத்யம் ஹயம் தேவः கஸ்ய ஹேதோரபாஹரத் கஸ்ய ஹேதோரபாஹரத் கஸ்ய ஹேதோரபாஹரத் சனத்குமாராத் பகவதோ சனத்குமாராத் பகவதோ சனத்குமாராத் பகவதோ பிரம்மன் பிரம்மவிதுத்தமாத் பிரம்மன் பிரம்மவிதுத்தமாத் பிரம்மன் பிரம்மவிதுத்தமாத் லப்த்வா ஞானம் சவிஜ்ஞானம் லப்த்வா ஞானம் சவிஜ்ஞானம் லப்த்வா ஞானம் சவிஜ்ஞானம் ராஜர்ஷீகாம் கதிம் கதः ராஜர்ஷீகாம் கதிம் கதः ராஜர்ஷீகாம் கதிம் கதः யச்சான்யதபி கிருஷ்ணஸ்ய யச்சான்யதபி கிருஷ்ணஸ்ய யச்சான்யதபி கிருஷ்ணஸ்ய பவான் பகவதः பிரபோः பவான் பகவதः பிரபோः பவான் பகவதः பிரபோः ஸ்ரவஸ்ஸு ஸ்ரவஸः புண்ணியம் ஸ்ரவஸ்ஸு ஸ்ரவஸः புண்ணியம் ஸ்ரவः சுஸ்ரவஸः புண்ணியம் பூர்வதேககதாஸ்ரயம் 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 பக்தாய மேனுரக்தாய பக்தாய மேனுரக்தாய பக்தாய மே அனுரக்தாய தவ சாதோக்ஷஜஸ்ய ச தவ சாதோக்ஷஜஸ்ய ச தவ சாதோக்ஷஜஸ்ய ச வக்துமர்ஹசி யோ துக்த்யத் வக்துமர்ஹசி யோ துஹ்யத் வக்துமர்ஹசி யோ துஹ்யத் வக்துமர்ஹசி யோ துஹ்யத் வைன்யரூபேண காமி மாம் வைன்யரூபேண காமி மாம் வைன்யரூபேண காமி மாம் வைன்யரூபேண காமி மாம் சூத உவாச்ச சூத உவாச்ச சூத உவாச்ச சோதிதோ விதுரேணைவம் சோதிதோ விதுரேணைவம் சோதிதோ விதுரேணைவம் வாசுதேவ கதாம் பிரதி வாசுதேவ கதாம் பிரதி வாசுதேவ கதாம் பிரதி பிரசஸ்யதம் பிரீதமனாः பிரசஸ்யதம் பிரீதமனாः பிரசஸ்யதம் பிரீதமனாः மைத்ரேயः பிரத்யபாஷத மைத்ரேயः பிரத்யபாஷத மைத்ரேயः பிரத்யபாஷத மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச யதாபிஷிக்த ப்ருதுரங்கவிப்ரைः யதாபிஷிக்தः ப்ருதுரங்கவிப்ரைः யதாபிஷிக்தः ப்ருதுரங்கவிப்ரைः ஆமந்திரிதோ ஜனதாயாश्च பாலः ஆமந்திரிதோ ஜனதாயாश्च பாலः ஆமந்திரிதோ ஜனதாயாश्च பாலः பிரஜாநிரன்னே क्षितिपृष्ठयेत्य प्रजानिरन्ने क्षितिपृष्ठयेत्य प्रजानिरन्ने क्षितिपृष्ठयेत्य क्षुत्क्षामदेहाः पतिमभ्यवोचन् क्षुत्क्षामदेहाः पतिमभ्यवोचन्
க்ஷுத்க்ஷாமதேகாः பதிமப்யவோச்சன் வயம் ராஜன் ஜாఠரேணாபிதப்தா வயம் ராஜன் ஜாఠரேணாபிதப்தா வயம் ராஜன் ஜாఠரேணாபிதப்தா யதாக்னினா கோட்டரஸ்தேன விருக்ஷாः யதாக்னினா கோட்டரஸ்தேன விருக்ஷாः யதாக்னினா கோட்டரஸ்தேன விருக்ஷாः யதாக்னினா கோட்டரஸ்தேன விருக்ஷாः த்வாமத்ய யாதாः சரணம் சரண்யம் த்வாமத்ய யாதாः சரணம் சரண்யம் த்வாமத்ய யாதாः சரணம் சரண்யம் யஸ்ஸாதிதோ விருத்திகரः பதிர்னः யஸ்ஸாதிதோ விருத்திகரः பதிர்னः யஸ்ஸாதிதோ விருத்திகரः பதிர்னः தன்னோ பவான் ஈஹதுராதவேன்னம் தன்னோ பவான் ஈஹதுராதவேன்னம் தன்னோ பவான் ஈஹதுராதவேன்னம் க்ஷுதார்திதானாம் நரதேவதேவ க்ஷுதார்திதானாம் நரதேவதேவ க்ஷுதார்திதானாம் நரதேவதேவ யாவன்ன நங்க்ஷ்யாமஹ உஜ்ஜிதோர்ஜா யாவன்ன நங்க்ஷ்யாமஹ உஜ்ஜிதோர்ஜா யாவன்ன நங்க்ஷ்யாமஹ உஜ்ஜிதோர்ஜா வார்த்தாபதிஸ்த்வம் கில லோகபாலः வார்த்தாபதிஸ்த்வம் கில லோகபாலः வார்த்தாபதிஸ்த்வம் கில லோகபாலः ஸ்ரீ ஹரயே நமः. அடுத்த 12வது ஸ்லோகத்தில் மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்கிறாள், இந்த மாதிரி பிராமணோத்தமாள் மற்ற வர்ணத்தார்கள் எல்லாரும் ராஜாவினுடைய கால்களில் விழுந்து சரணம்னு சொல்லி, நீங்கள் தான் எங்களை பசியினால் வாடும் எங்களை எல்லாம் காப்பாற்றணும்னு சொன்ன பொழுது ராஜா பார்த்தான். ராஜா இந்த பூமி என்னத்தினால செழிப்பாக இல்லாமல் இருக்குங்கிறத புரிஞ்சுட்டான். ஏன்னா விதைகளெல்லாம் போட்டால் பூமி முழுங்கி விடுறது, அதுலேருந்து முளைச்சி ஒன்றும் பயிர் கிளம்ப மாட்டேங்கிறது. அதனால் ராஜா மகா கோபத்தோடு கூட அந்த பூமியே வதம் பண்ணிவிடுறேன்னு ஆரம்பித்தான். அதுதான் சொல்கிறாள் அடுத்த ஸ்லோகத்தில். மைத்ரேவாச்ச பிருது பிரஜானாம் கருணம் நிசம்ய பரிதேவிதம் தீர்க்கம் தத்யௌ குருஸ்ரேஷ்ட நிமித்தம் சோன்வபத்யத. இவ்வாறு அழுதுன்றிருக்கப்பட்ட பிராமணோத்தமாள் மற்றும் ஜனங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு ராஜா யோசிச்சு புத்தியினால் யோசிச்சான், என்ன காரணத்தினால பூமி இப்படி பீஜங்களெல்லாம் விழுங்கி பிடித்துன்னுட்டு. உடனே அவனுக்கு கோபம் வந்தது. இந்த பூமியே எப்படி பரமேஸ்வரனுக்கு திரிபுர சம்ஹாரத்தும் போது கோபம் வந்ததோ அப்படி மகா கோபத்தோடு கூட அவன் தன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு பூமியை குறிப்பாத்து அதை வதம் பண்ணுங்கிறதுக்காக கிளம்பினான். இதி வியவசிதோ புத்தியா பிரகிருஹீத சராசனஹ சந்ததே விசிகம் பூமேஹ க்ருத்த திரிபுரஹ யதா. திரிபுர சம்ஹாரத்தும் போது எவ்வளவு கோபமாக பரமேஸ்வரன் இருந்தாரோ அவ்வளவு கோபமாக மகாராஜா வில்லியும் அம்பையும் எடுத்துட்டு பூமியை வதம் பண்ணிவிடுறேன் பாருன்னு கிளம்பினானா. பிரவேபமானா தரணி நிசாம்யோதாயுதம் சதம் கௌஹுசதி அபாத்ரவத் பீதா மிருகீவ மிருகயுத்ருதா. அவன் மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி ஆயுதங்களை எடுத்துட்டு பூமியை கொன்னுப்படுறேன்னு கிளம்பினோடனே பூமாதேவி பயந்துண்டாள். ரொம்ப நடுங்கி போய் ஒரு பசுமாட்டு ரூபம் எடுத்துட்டு ஓட ஆரம்பித்தாள். எப்படி ஒரு வேடன் ஒரு மானை துரத்தின்னு ஓடினா மான் ஓடுமோ அப்படி ராஜா ஓடுறான்னு இவளை துரத்திந்து பசு ரூபத்தை எடுத்துட்டு இருந்த பூமாதேவியானவள் இவன்டேந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஓடினாளாம். அது சொன்னாள், கௌஹூசதி அபாத்ரவத் பீதா மிருகீவ மிருகயுத்ருதா. ஓட ஆரம்பிச்சாள். தாமன்வதாவத் தத்வைன்யः குபிதோத்யருணேக்ஷணா சரம் தனுஷி சந்தாய யத்ர யத்ர பலாயதே. ஆனால் பிருத்து சக்கரவர்த்தி அவளை பின்னாடி துரத்தின்னு போனான். கண்கள்லாம் சிவந்து போய் கோபத்தோடு கூட வில்லில் பானத்தை பூட்டிண்டு பூமாதேவி எங்கெங்கெல்லாம் பசு ரூபத்தில் ஓடினாளோ அவளை பின்தொடர்ந்து அவனும் ஓடினான். சாதிஷோ விதிஷோ தேவி
ரோதசி சாந்தரம் தயோஹோ தாவந்தி தத்ர தத்ரைனம் ததர்ஷானூத்யதாயுதம். அந்த பூமாதேவியானவள் எல்லா திக்குகளையும் நோக்கி ஓடினாள். கோணல்லான இருக்கிற திக்குகள் ஆகாசம் பூமி, எங்கே பார்த்தாலும் ஓடினாள். அதுக்கு நடுப்புற இருக்கப்பட்ட காடுகள் வனங்கள் எங்கே பார்த்தாலும் ஓடினாள். அவள் ஓட ஓட அவளை துரத்தின்றே மகாராஜா பிருத்துவும் வருவதை அவள் பார்த்தாள். சாதிஷோ விதிஷோ தேவி ரோதசி சாந்தரம் தயோஹோ தாவந்தி தத்ர தத்ரைனம் ததர்ஷானூத்யதாயுதம். பின்னாடி திரும்பி பார்த்தாள். பிருத்து சக்கரவர்த்தி வில்லையும் அம்மையும் நன்னா நானேற்றி ஓடி வந்துட்டு இருக்கான் பின்னாடிங்கிறத தெரிஞ்சுட்டு ஓடினாள். லோகே நாவிந்தத்ராணம் விஹ்ஞாத் மிருத்யோரிவ பிரஜாஹ த்ரஸ்தா ததா நிவவருத்தே ஹிருதயேன விதூயதா. மிருத்யுகிட்டேருந்து யமன்கிட்டேருந்து எப்படி தப்பிச்சுக்க முடியாதோ, எந்த பிரஜையானாலும் மிருத்யுகிட்டேருந்து தப்பிச்சுக்க முடியாது. அப்படி இந்த வேணகுமாரனான பிருத்து சக்கரவர்த்திகிட்டேருந்து தப்பிச்சுக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சின்றாள். ரொம்ப பயந்து போய் உலோகத்தில் வேற யாரும் தன்னை ரட்சிக்கிறதுக்கு வரமாட்டாளுங்கிறத தெரிஞ்சுண்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அவள் திரும்பி பார்த்தாள். திரும்பி ராஜாக்கிட்டே ஓடி வந்தாள் சரணமடைவதற்காக. த்ரஸ்தா ததா நிவவருத்தே ஹிருதயேன விதூயதா. மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கத்தோடு கூட வேற கதி கிடையாது என்று தெரிஞ்சு போய் இந்த ராஜாக்கிட்டேன்னு தப்பிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுண்டு திரும்பி ஓடி வந்தாள். உவாச்ச மகாபாகம் தர்மஜாபன்ன வத்சல திராஹி மாமபி பூதானாம் பாலனே அவஸ்திதோ பவான். அப்பொழுது கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி, ஹே ஆபத் பாந்தவா, ஹே ஆபன்ன வத்சலா, நீ ராஜா அல்லவா, எல்லா பிராணிகளுக்கும் நீ ராஜா, எல்லாரையும் காப்பாற்றுறவன். அப்படி எல்லாரையும் காப்பாற்றுபவனாய் நீ இருக்கும் நீ என்னை எப்படி நீ கொல்லலாம், என்னையும் நீங்கள் தான் காப்பாற்றணும் என்று பிருத்து சக்கரவர்த்தியை பார்த்து சொன்னாள். உவாச்ச மகாபாகம் தர்மஜாபன்ன வத்சல திராஹி மாமபி பூதானாம் பாலனே அவஸ்திதோ பவான் சத்வம் ஜிகம்சசே கஸ்மாத் தீனாம் அகிருத கில்பிஷாம் அஹனிஷ்யத் கதம் யோஷாம் தர்மஜ்ஞ இதி யோ மதஹ. நீங்கள் தர்மஜர், தர்மத்தெல்லாம் தெரிஞ்சின்றவள். அப்பேற்பட்ட நீங்கள் ஒரு குற்றமும் செய்யாத தீனையான, அதுவும் ஒரு ஸ்திரீயான என்ன எப்படி கொல்லலாம்னு துணிஞ்சு போய் கொல்றதுக்காக கிளம்பினேள். ஸ்திரீயான என்ன கொல்லலாமா நீங்கள் சொன்னாள். பிரகரம் தினவை ஸ்திரீஷு கிருதாகஸ்வபி ஜந்தவஹ கிமு தத்வத்விதா ராஜன் கருணாதீனவத்சலாஹ. லோகத்தில் சாதாரணமாக இருக்கப்பட்ட ஜந்துக்கள் கூட குற்றம் செய்திருந்த போது கூட ஸ்திரீகள்கிட்ட போய் பானத்தை உபயோகம் பண்ண மாட்டாளே. அப்படி சாதாரண ஜனங்கள் பண்ணுறதே, ஹே ராஜன்னு, நீங்கள் தீனவத்சலர், கருணைக்கு இருப்பிடம், தர்மத்தெல்லாம் தெரிஞ்சின்றவர். அப்பேற்பட்ட நீங்கள் எப்படி ஒரு ஸ்திரீயான என்ன கொல்றதுக்கு துணிஞ்சுண்டேள் நீங்களும் கேட்டாள். கிமுத துவத்விதா ராஜன்னு கருணாதீனவத்சலாக. மா கருணை புரிந்தவரான நீங்கள், தர்மஜரான நீங்கள் என்ன கொல்லலாமான்னு கேட்டாள். மாம் விபாட்யாஜராம் நாவம் யத்ர விஸ்வம் பிரதிஷ்டிதம் ஆத்மானம் ச பிரஜாச்சேமாக கதமம் பசி தாஸ்யசி. இந்த லோகம் முழுக்க எங்கிட்ட நிலைச்சு நிற்கிறது. இந்த லோகத்தெல்லாம் தாங்கின்னு இருக்கப்பட்ட பூமாதேவியான என்ன நீங்கள் வதம் பண்ணலாமா? நான் தான் அத்தனை ஜீவராசிகளையும் தாங்கின்னு இருக்க இந்த பூமியை தரிச்சுன்னு இருக்கேன். அதனால் எனக்கு தரித்திரின்னு பேர். ஓடம் மாதிரி போட்டு மாதிரி இருக்கப்பட்ட என்ன நீங்கள் நாசமாக்கி விட்டால் உங்களையும் இந்த பிரஜைகளையும் ஜலம் முழுங்கிவிடுமே, இந்த ஜலம் முழுங்கிவிடுமே, அது தெரிஞ்சுட்டேளான்னு கேட்டாள். மாவி பாட்டியாஜராம் நாவம் யத்ர விஸ்வம் பிரதிஷ்டிதம் ஆத்மானம் ச பிரஜாச்சேமாக கதமம் பசி தாஸ்யசி. இத்தனை ஜலத்தில் ஓடம் மாதிரி எல்லா ஜனங்களையும் தாண்டி இருக்கப்பட்ட பூமியான என்ன போய் நீங்கள் கொள்றீங்களே, முழியிட மாட்டேளா நீங்கள்னு கேட்டாள்.
அந்த கேட்ட கேள்விக்கெல்லாம் பிருத்து மகாராஜா அடுத்து சில ஸ்லோகங்களில் பதில் சொல்ல போகிறாள். அதை பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச பிருது பிரஜானாம் கருணம் பிருது பிரஜானாம் கருணம் பிருது பிரஜானாம் கருணம் நிஷம்ய பரிதேவிதம் நிஷம்ய பரிதேவிதம் நிஷம்ய பரிதேவிதம் தீர்க்கம் தத்யௌ குருஸ்ரேஷ்ட தீர்க்கம் தத்யௌ குருஸ்ரேஷ்ட தீர்க்கம் தத்யௌ குருஸ்ரேஷ்ட நிமித்தம் சோன்வபத்யத நிமித்தம் சோன்வபத்யத நிமித்தம் சோன்வபத்யத இதி வியவசிதோ புத்யா இதி வியவசிதோ புத்யா இதி வியவசிதோ புத்யா பிரகிருஹீத சராசனः பிரகிருஹீத சராசனः பிரகிருஹீத சராசனः சந்ததே விசிகம் பூமேः சந்ததே விசிகம் பூமேः சந்ததே விசிகம் பூமேः क्रुद्धस्त्रिपुरः यथा क्रुद्धस्त्रिपुरः यथा क्रुद्धस्त्रिपुरः यथा प्रवेपमाना धरणी प्रवेपमाना धरणी प्रवेपमाना धरणी निशाम्योदायुधं च तं निशाम्योदायुधं च तं निशाम्योदायुधं च तं निशाम्योदायुधं च तं गौः सती अपाद्रवद्भीता गौः सत्यपाद्रवद्भीता गौः सत्यपाद्रवद्भीता मृगीव मृगयुद्धृता मृगीव मृगयुद्धृता मृगीव मृगयुद्धृता तामन्वधावत् तद्वैन्यः तामन्वधावत् तद्वैन्यः तामन्वधावत् तद्वैन्यः कुपितोऽत्यरुणेक्षणः 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 शरं धनुषि सन्धाय शरं धनुषि सन्धाय शरं धनुषि सन्धाय यत्र यत्र पलायते यत्र यत्र पलायते यत्र यत्र पलायते सादिशो विदिशो देवी सादिशो विदिशो देवी सादिशो विदिशो देवी रोदसी चान्तरं तयोः रोदसी चान्तरं तयोः रोदसी चान्तरं तयोः धावन्ती तत्र तत्रैनं धावन्ती तत्र तत्रैनं धावन्ती तत्र तत्रैनं ददर्शानूद्यतायुधं 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 लोकेनाविन्दतत्राणं 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 वैन्यान्मृत्योरिव प्रजाः वैन्यान्मृत्योरिव प्रजाः वैन्यान्मृत्योरिव प्रजाः त्रस्ता तदा निववृते त्रस्ता तदा निववृते त्रस्ता तदा निववृते हृदयेन विदूयता हृदयेन विदूयता हृदयेन विदूयता उवाच च महाभागम् उवाच च महाभागम् उवाच च महाभागम् धर्मज्ञापन्नवत्सल 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 त्राहि माम् अपि भूतानां त्राहि माम् अपि भूतानां त्राहि माम् अपि भूतानां पालने अवस्थितो भवान् पालने अवस्थितो भवान् पालने अवस्थितो भवान् सत्वं जिघांससे कस्मात् सत्वं जिघांससे कस्मात् सत्वं जिघांससे कस्मात् दीनाम् अकृतकिल्बिषां दीनाम् अकृतकिल्बिषां दीनाम् अकृतकिल्बिषां दीनाम् अकृतकिल्बिषाम् अगनिष्यत् कथं योषाम् अगनिष्यत् कथं योषाम् अगनिष्यत् कथं योषाम् धर्मज्ञ इति यो मतः धर्मज्ञ इति यो मतः धर्मज्ञ इति यो मतः प्रहरन्ति न वै स्त्रीषु प्रहरन्ति न वै स्त्रीषु प्रहरन्ति न वै स्त्रीषु कृतागस्वपि जन्तवः
கிருதாகஸ்வபி ஜந்தவः கிருதாகஸ்வபி ஜந்தவः கிமு தத்வத்விதா ராஜன் கிமு தத்வத்விதா ராஜன் கிமு தத்வத்விதா ராஜன் கிமு தத்வத்விதா ராஜன் கருணாதீனவத்சலாः 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 மாம் விபாட்யாஜராம் நாவம் மாம் விபாட்யாஜராம் நாவம் மாம் விபாட்யாஜராம் நாவம் யத்ர விஸ்வம் பிரதிஷ்டிதம் யத்ர விஸ்வம் பிரதிஷ்டிதம் யத்ர விஸ்வம் பிரதிஷ்டிதம் ஆத்மானம் ச பிரஜாಶ್ಚேமः ஆத்மானம் ச பிரஜாಶ್ಚேமः ஆத்மானம் ச பிரஜாಶ್ಚேமः கதமம்பசி தாஸ்யசி கதமம்பசி தாஸ்யசி கதமம்பசி தாஸ்யசி கதமம்பசி தாஸ்யசி ஸ்ரீ ஹரயே நமஹ. இவ்வாறு பூமாதேவி சொன்ன பொழுது, நீ தர்மம் அறிஞ்ச ராஜாவாச்சே, ஒரு ஸ்திரீயான என்ன போய் கொல்லலாமான்னு சொன்ன பொழுது பிருத்து மகாராஜா பேச ஆரம்பித்தாள். பிருத்துருவாச்ச வசுதே த்வாம் வதிஷ்யாமி மச்சாசன பராங்முகீம் பாகம் வர்ஷி யாவ்ருங்கே ந தனோஷி ச நோ வசு. ஹே பூமாதேவியே, நீ யாகம் பண்ணுற சமயத்துலனா உனக்கும் ஒரு அவிர்பாகம் உண்டு. அந்த அவிசை நீ சாப்பிட்ற. எல்லா தேவதைகளுக்கும் அவிஸ் கொடுக்கும் பொழுது நீ அவிசை வாங்கிட்டு போகிற. அப்படி இருந்து கூட யாகங்களுக்காக வேண்டிய சாமகிரிகள் எல்லாம் உங்கள்கிட்டேருந்து தான் வரணும். அதை கொடுக்காமல் நீ அதை எக்கி வச்சுட்டுருக்க, அலட்சியம் பண்ணுற. நீ யாகத்தினுடைய பாகத்தை மாத்திரம் நீ ஸ்வீகரிச்சுண்டு, ஆனால் யாகத்தில் உபயோகப்பதுக்காக உள்ள தானியாதிகள் முதலான வஸ்துக்கள் எல்லாம் கொடுக்காமல் நீ இருப்பது என்னுடைய ஆக்ஞையை அலட்சியம் பண்ணுறதுக்கு சமம். அது அப்பேற்பட்ட உன்னை வதம் செய்ய போகிறேன்னாள். வசுதே த்வாம் வதிஷ்யாமி மச்சாசன பராங்முகீம் பாகம் பர்ஹிஷி யாவ்ருங்கே ந தனோஷி ச நோ வசு யவசம் ஜக்தி அனுதினம் நைவதோக்தி ஔதசம் பயः தஸ்யாமேவம் ஹி துட்டாயாம் தண்டோ நாத்ர ந சஸ்யதே. யவசம் ஜக்தி அனுதினம். ஒவ்வொரு நாளும் நீ பசுமாடு ரூபம் எடுத்துட்டு புல்லெல்லாம் நன்னா சாப்பிட்ற, ஆனால் பாலை மாத்திரம் கொடுக்காமல் எக்கி வச்சுன்னுடுற. அப்பேற்பட்ட ஒன்றை துஷ்டையான ஒன்றை கொன்னாக்கா அதில் தப்பே இல்லை, ராஜாவான நான் தான் சிக்ஷை கொடுக்கணும் உனக்குன்னாள். தஸ்யாமேவம் ஹி துஷ்டாயாம் தண்டோ நாத்ர ந சஸ்யதே. உனக்கு தண்டனை கொடுத்தா அது தப்பாகாது. துவம் கல்மோஷதி பீஜானி பிராக் சிருஷ்டானி ஸ்வயம்புவா ந முஞ்சஸ்யாத்மருத்தானி மாமவஜ்ஞாய மந்ததீஹி. நீ சிருஷ்டி பண்ணப்பட்ட சமயத்தில் ஸ்வயம்புவ மனுனால உங்கள்கிட்ட பல ஓஷதிகள் அதனுடைய விதைகள் எல்லாம் கொடுத்து உங்கள்கிட்ட சிருஷ்டி சமயத்தில் சொல்லிவிட்டு போயிருக்காள் பிரம்மா. நீ இதெல்லாம் மறுபடியும் விருத்திக்க செய்து ஜனங்களுக்கு கொடுக்கணும், பிரஜா சிருஷ்டிக்கான்னு சொல்லிவிட்டு போயிருக்காள். அதை நீ துளி கூட லட்சியம் பண்ணாமல் அலட்சியம் பண்ணிவிட்டு பிரம்மதேவன் சொன்ன அவர் கொடுத்த ஓஷதிகளையும் எல்லா விதைகளையும் உன்னுடைய உள்ள அடக்கின்று வெளியில் விடாமல் இருக்கியே, இது இந்த அலட்சியத்துக்கு நான் என்ன பண்ணணும்னா உன்னை வதம் பண்ணணும்னாள். அமூஷாம் க்ஷுத்பரீதானாம் ஆர்த்தானாம் பரிதேவிதம் சமயிஷ்யாமி மத்பாணைஹி பின்னாயாத்தவ மேதசா. பசின்னு கஷ்டத்தை அடைஞ்சு அழுதுன்றிருக்காள் என்னுடைய பிரஜைகள் எல்லாம். அவளுக்கெல்லாம் என்னுடைய பானத்தினால உன்னை வதம் பண்ணி உன்னுடைய மாம்சத்தை கொடுத்து அவளை சாந்தமாக்க போறேன்னாள். புமான் யோஷி உதக்லீவ ஆத்மசம்பாவனோதமஹ பூதேஷு நிரனுக்ரோஷோ நிருபாணாம் தத்வதோ அவதஹ. ராஜாவானவன் யார் ஒருவன் பிராணிகள்கிட்ட தயமில்லாமல் ரொம்ப அதமமாக இருந்துட்டு எல்லாரையும் துரோகிச்சுட்டு இருக்கானோ,
தன்னைத்தான் மேலாக நினச்சிட்டு பாக்கி ஜீவன்களெல்லாம் அதமமாக நினச்சிட்டு இருக்கானோ, அப்பேற்பட்ட ஒருவன் புருஷனாகட்டும் ஸ்திரீயாக தான் இருக்கட்டும், அல்ல ஸ்திரீ புமான் ரெண்டும் இல்லாமல் நபும்சகனாக இருந்தாலும் சரி, அவனை வதம் செய்வது தப்பாகவே ஆகாது. நாள் ராஜாவான நான் வதம் பண்ண போகிறேன் நாள். புமான் யோஷிது தக்லீப ஆத்மசம்பாவனோதம பூதேஷு நிரனுக்ரோஷோ நிருபாணாம் தத்வதோ அவதஹ த்வாம் ஸ்தப்தாம் துர்மதாம் நீத்வா மாயாகாம் திலசரைஹி ஆத்மயோகபலேனேம தாரயிஷ்யாம்யம் பிரஜாஹ. நீ மாயினால பசு ரூபம் எடுத்துன்னு ஓடுற, ரொம்ப மதம் பிடிச்சவளா இருக்க, துளி கூட வணக்க புத்தி இல்லாமல் ஜனங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக துளியும் சசியத்தை கொடுக்காமல் எக்கி வச்சுட்டு இருக்கப்பட்ட பூமி நீ. அப்பேற்பட்ட ஒன்றை என்னுடைய பானங்கள்னால எள்ளெள்ளாக ஆக்கி துண்டமாக ஆக்கி ஆத்ம யோகத்தினால, என்னுடைய ஆத்மயோக பலத்தினால இந்த பிரஜைகளெல்லாம் நானாகவே ஆக்கின்று நான் உன்னை தரிச்சுக்க போறேன் நாள். ஏவம் மன்யுமயீம் மூர்த்திம் கிருதாந்தமிவ விப்ரதம் பிரணதா பிராஞ்சலி பிராக மகீசஞ்சாதவே பது. இவ்வாறாக மிகுந்த கோபத்தோடு கூட யமன் மாதிரி வந்துருக்கப்பட்ட பிருத்து மகாராஜாவை பார்த்து நடுநடுங்கி போய் பூமியானவள் அவன் கால்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அஞ்சலிபத்தமாய் பேச ஆரம்பித்தாள் ராஜாவை பார்த்து. அடுத்த சில ஸ்லோகங்களில் பூமி பேசுகிறதெல்லாம் பார்க்கலாம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. பிருதுருவாச்ச 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 வசுதே த்வாம் வதிஷ்யாமி வசுதே த்வாம் வதிஷ்யாமி வசுதே த்வாம் வதிஷ்யாமி மச்சாசன பராங்முகீம் மச்சாசன பராங்முகீம் மச்சாசன பராங்முகீம் பாகம் பர்ஹிஷி யாவ்ருங்தே பாகம் பர்ஹிஷி யாவ்ருங்தே பாகம் பர்ஹிஷி யாவ்ருங்தே நதனோதி ச நோ வசு நதனோதி ச நோ வசு நதனோதி ச நோ வசு. யவசம் யக்த்யனுதினம் யவசம் யக்த்யனுதினம் யவசம் யக்த்யனுதினம் நைவதோக்த்யௌதசம்பயः 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 தஸ்யாமேவம் ஹி துஷ்டாயாம் தஸ்யாமேவம் ஹி துஷ்டாயாம் தஸ்யாமேவம் ஹி துஷ்டாயாம் தண்டோ நாத்ர நசஸ்யதே தண்டோ நாத்ர நசஸ்யதே தண்டோ நாத்ர நசஸ்யதே. த்வம் கல்மோஷதி பீஜானி த்வம் கல்மோஷதி பீஜானி த்வம் கல்மோஷதி பீஜானி பிராக் சிருஷ்டானி ஸ்வயம்புவா பிராக் சிருஷ்டானி ஸ்வயம்புவா பிராக் சிருஷ்டானி ஸ்வயம்புவா. ந முஞ்சஸ்யாத்மருத்தானி ந முஞ்சஸ்யாத்மருத்தானி ந முஞ்சஸ்யாத்மருத்தானி மாமவஜ்ஞாய மந்ததீஹி மாமவஜ்ஞாய மந்ததீஹி மாமவஜ்ஞாய மந்ததீஹி. அமூஷாம் க்ஷுத்பரீதானாம் அமூஷாம் க்ஷுத்பரீதானாம் அமூஷாம் க்ஷுத்பரீதானாம் ஆர்த்தானாம் பரிதேவிதம் ஆர்த்தானாம் பரிதேவிதம் ஆர்த்தானாம் பரிதேவிதம். சமயிஷ்யாமி மத்பாணைः சமயிஷ்யாமி மத்பாணைः சமயிஷ்யாமி மத்பாணைः பின்னாயாஸ்தவ மேதசா பின்னாயாஸ்தவ மேதசா பின்னாயாஸ்தவ மேதசா. புமான் யோஷிதுத க்ளீப புமான் யோஷிதுத க்ளீப புமான் யோஷிதுத க்ளீப ஆத்மசம்பாவனோதமः ஆத்மசம்பாவனோதமः ஆத்மசம்பாவனோ அதமः. பூதேஷு நிரனுக்ரோஷோ பூதேஷு நிரனுக்ரோஷோ பூதேஷு நிரனுக்ரோஷோ நிருபாணாம் தத்வதோ வதः நிருபாணாம் தத்வதோ வதः நிருபாணாம் தத்வதோ வதः. த்வாம் ஸ்தப்தாம் துர்மதாம் நீத்வா த்வாம் ஸ்தப்தாம் துர்மதாம் நீத்வா
त्वां स्तब्धां दुर्मदां नीत्वा मायागां तिलशरैः मायागां तिलशरैः मायागां तिलशरैः आत्मयोगबलेनेम 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 धारयिष्याम्यहं प्रजाः धारयिष्याम्यहं प्रजाः धारयिष्याम्यहं प्रजाः एवं मन्युमयीं मूर्तिं एवं मन्युमयीं मूर्तिं एवं मन्युमयीं मूर्तिं कृतान्तमिव बिभ्रतं कृतान्तमिव बिभ्रतं कृतान्तमिव बिभ्रतं प्रणता प्राञ्जलिप्राह प्रणता प्राञ्जलिप्राह प्रणता प्राञ्जलिप्राह मही संजातवे पथु मही संजातवे पथु मही संजातवे पथु ஸ்ரீ ஹரயே நமஹ. அடுத்த ஸ்லோகங்களில் பூமி பேச ஆரம்பித்தாள் ராஜாவை பார்த்து. நடுநடுங்கி போய் ராஜா இவ்வாறு கொடுமையான வார்த்தைகளை அவள்கிட்ட சொன்னோடனே பூமி நடுநடுங்கி போய் மகாராஜா காலில் விழுந்து பேச ஆரம்பித்தாள். தரோவாச்ச நம பரஸ்மை புருஷாய மாயையா விந்யஸ்தனானா தனவே குணாத்மனே நமஸ்வரூபானுபவேன நிர்துத திரவியக்ரியாகாரக விப்ரமோர்மயே. ஹே ஆதி புருஷா, பரமபுருஷனான நீங்கள் மாயைங்கிறத சிருஷ்டிச்சு 3 குணங்களையும் சிருஷ்டிச்சு அந்த 3 குணங்கள் மூலமாக இந்த விஸ்வத்தை படைச்சு ஜீவன்களெல்லாம் படைச்சு இத்தனையும் ஆட்டி வச்சுட்டு இருக்கேள். ஆனால் ஒன்றிலையும் நீங்கள் அப்பட மாட்டேங்கிறேள். இத்தனை மாயிலையும் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கேள். அப்பேற்பட்ட பரமபுருஷன் நீங்கள், உங்களுக்கு நமஸ்காரம் நாள். ஏன்னா பகவானே தான் இத்தனையும் சிருஷ்டிச்சுக்கிறார் மாயினால். தோற்றம், அத்தியாத்மம், அதிதெய்வம், அதிபூதம் இதெல்லாம் தோண செய்து அகங்காரங்கத்தையும் உண்டாக்கிண்டு ராகத்வேஷாதிகளையும் உண்டாக்கிண்டு அவர் தான் இந்த சிருஷ்டியை பண்ணியிருக்காள். அப்பேற்பட்ட ஏ பகவானே உங்களுக்கு நமஸ்காரம் நாள். நம பரஸ்மை புருஷாய மாயையா விந்யஸ்தனானா தனவே குணாத்மனே நமஸ்வரூபானுபவேன நிர்துத திரவியக்ரியாகாரக விப்ரமோர்மயே ஏனாகமாத்மா ஆயதனம் விநிர்மிதா தாத்ராயதோயம் குணசர்கசங்கிரஹ சயேவ மாம் அந்துமுதாயுதஸ்வராட் உபஸ்திதோன்யம் சரணம் கமாஸ்ரயே. பூமி பகவானை பார்த்து சொல்கிறாள், எந்த ஒரு ஈஸ்வரனால எல்லா ஜீவன்களுக்கும் ஆசிரியமாக நான் சிருஷ்டிக்கப்பட்டேனோ, ஏன்னா அத்தனை ஜீவன்களையும் தாங்கி இருக்கப்பட்டவள் பூமி, அதை உண்டாகியிருக்கிறார் பகவான். அப்பேற்பட்ட பகவான் நீங்கள் என்னுடைய எங்கிட்டக்க பூமியான எங்கிட்டக்க 4 விதமான பிராணி சமூகம், அது அண்டஜம் எக்கிலேருந்து வருது, ஸ்வேதஜம், உத்பிஜம், ஜராயுஜம்னு 4 விதமாக பிராணிகளை சொல்கிறது வழக்கம். அப்படி 4 விதமான பிராணி சமூகத்துக்கு அதையெல்லாம் தரித்து கொண்டு இருக்கிறதுக்காகவே என்னை சிருஷ்டி பண்ணப்பட்டு அதுகளுக்கெல்லாம் புஷ்டியை கொடுப்பதற்காக சசியங்களை விருத்தி பண்ணணுங்கிறதுக்காகவே உண்டாக்கப்பட்டவள் நான். அப்பேற்பட்ட என்னை பரதந்திர சுதந்திரான ஏ பகவான் நீங்கள் தான் சிருஷ்டி பண்ணேள். அப்பேற்பட்ட நீங்களே இப்பொழுது ஆயுதத்தை உயரக்க தூக்கிண்டு கொல்றதுக்காக நீங்கள் வந்திருக்கிறதே, நான் வேற யாரை போய் சரணம்னு அடைய முடியும், ஆசிரியிக்க முடியும்? முடியாதேன்னாள். ச ஏவமாம் ஹந்துமுதாயுதஸ்வராட் உபஸ்திதோ அந்யம் சரணம் கமாஸ்ரயே. வேற யாருத்தான் போய் நான் சரணம்னு ஆசிரியிக்க முடியும்? ஏன்னா நீங்கள் தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கப்பட்ட அதிபதி ஈஸ்வரன். ஏததாதா வஸ்ருஜச்சராச்சரம் ஸ்வமாயாத்மாஸ்ரயா அவிதர்க்கயா தயைவ சோயம் கில கோப்தும் உத்யதா கதம் நு மாம் தர்மபரோ ஜிகாம்சதி. எந்த ஒரு பகவான் ஆதியில் ஜீவாத்மாக்களெல்லாம் சிருஷ்டி பண்ணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணி மாயைங்கிறத உண்டாக்கி அந்த மாயின் மூலமாக சராச்சர ரூபமான இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணி அதில் ஜீவராசிகளாகவும் சிருஷ்டி பண்ணி அதே மாயினால் ரட்சிக்கவும் முயற்சிக்கிறாரோ, அப்பேற்பட்ட தர்ம பிரபுவான அந்த பகவான் இப்பொழுது என்ன கொல்றதுக்கு வந்திருக்கேளே நீங்கள்,
எதற்காக நீங்கள் என்ன கொல்லுவதற்கு வந்திருக்கேள்னு கேட்டால், தயைவ சோயம் கில கோப்து முத்தியதா கதம் நுமாம் தர்மபரோ ஜிகாம்சதி, என்னை ஏன் கொல்றேள் நீங்கள்? நூனம் பதேஷஸ்ய சமீஹிதம் ஜனைஹி தன்மாயையா துர்ஜயயா அகிருதாத்மபிஹி ந லக்ஷ்யதே யத்வகரோதகாரயத் யோனேக ஏக பரதச்ச ஈஸ்வரஹ. பரதந்திர சுதந்திரனான ஈஸ்வரனான நீங்கள் தான் பிரம்மாவையே சிருஷ்டிச்சேள். அந்த பிரம்மாவை சிருஷ்டிச்சு அவர் மூலமாக ஜீவராசிகள் அத்தனையும் சிருஷ்டிக்க செய்தேள். நீங்கள் ஒருவரே மாயைங்கிறதையும் சிருஷ்டிச்சேள். யாராலையும் ஜெயிக்க முடியாத அந்த மாயினால சித்தத்தை அடைஞ்ச ஜன சமூகத்தை சிருஷ்டிச்சேள். அப்பேற்பட்ட உங்களை என்ன என்று யாராலையும் யோசிச்சு புரிஞ்சு கொள்ள முடியாதே. அப்பேற்பட்ட பகவான் அல்லவா நீன்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாள். நூனம் பதேஷஸ்ய சமீஹிதம் ஜனைஹி தன்மாயையா துர்ஜயயா கிருதாத்மபிஹி ந லக்ஷ்யதே யத்து அகரோதகாரயத் யோனேக ஏக பரதச்ச ஈஸ்வரஹ. நீங்கள் ஒருவராகவே பிரம்மா முதலானவர்கள்லாம் சிருஷ்டிச்சு அத்தனை ஜீவராசிகளையும் சிருஷ்டிச்சு எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு, சிருஷ்டி மாத்திரமில்லை அவளை ரட்சிக்கிறதுக்கும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கேளே. அப்பேற்பட்ட உங்களை யாரால புரிஞ்சுக்க முடியும்னால், சர்காதியோஸ்யானுருணத்தி சக்திபிஹி திரவ்ய கிரியாகாரக சேதனாத்மபிஹி தஸ்மை சமுன்னத்த நிருத்த சக்தயே நம பரஸ்மை புருஷாய வேதசே. நீங்கள்தான் திரவியம்னு சொல்லுவாளே, அப்பேற்பட்ட மகாபூதங்கள், பஞ்ச மகாபூதங்கள் அதெல்லாம் சிருஷ்டி பண்ணி, இந்திரியங்கள்லாம் சிருஷ்டி பண்ணி, தேவதைகளெல்லாம் சிருஷ்டி பண்ணி, புத்தி அகங்காரம் இவைகள்லாம் சிருஷ்டி பண்ணி, இத்தனை சக்தியினாலும் இந்த பிரபஞ்சத்தில் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இவைகளெல்லாம் உண்டாக்க செய்து அப்பேற்பட்ட சக்தி உள்ள ஏ பரமபுருஷா உங்களுக்கு நமஸ்காரம் நாள். சர்காதியோஸ்யானுருணத்தி சக்திபிஹி திரவ்ய கிரியாகாரக சேதனாத்மபிஹி தஸ்மை சமுன்னத்த நிருத்த சக்தயே நம பரஸ்மை புருஷாய வேதசே. சவை பவான் ஆத்மனி நிர்மிதம் ஜகத் பூதேந்திரியாந்த கரணாத்மகம் விபோ சம்ஸ்தாபயிஷ்யன் அஜமாம் ரசாதலாத் அபியுஜ்ஜாரம்பச ஆதிசூகரஹ. ஹே பிரபோ, நீங்கள்தான் ஆதி சூக்கரராக ஆதி வராமூர்த்தியாக நம் முழுகி போன இந்த பூமியை நீங்கள் ஜலத்திலேருந்து திருப்பி ரட்சிச்சு மேலே கொண்டு வந்தவரும் நீங்கள் தான். அதே பூமியை இப்போ கொல்லணும்னு சொல்கிறீங்களே, தகுமான் நாள். அபாமுபஸ்தே மஹினாம் வியவஸ்திதாக பிரஜாபவானத்ய ரிரக்ஷிஷு கில சவீரமூர்த்தி சமபூத்தராதரோ யோ மாம் பயஸ்ஸி உக்ரசரோஜிகாம்சதி. அதே வராமூர்த்தியான நீங்கள் தான் இப்பொழுது ஜலத்துக்கு மேலே போட மாதிரி நான் இருந்துட்டு அதில் பிரஜைகள்லாம் இருக்காள், அவளை ரட்சிக்கணுங்கிறதுக்காக வீரமூர்த்தியான பிருத்துவாக நீங்கள் அவதாரம் பண்ணியிருக்கேள். அப்பேற்பட்ட நீங்களே என்ன ஒரு பானத்தை எடுத்து கொல்ல விரும்புகிறீங்களே, இது தகுமான நாள். நூனம் ஜனைஹி ஈஹிதமீஸ்வராணாம் அஸ்மத் விதைஹி தத்குண சர்க்கமாயயா நஜ்ஞாயதே மோகித சித்தவத்மபிஹி தேப்யோ நமோ வீரயசஸ்கரேபியஹ. அப்பேற்பட்ட ஈஸ்வரனான மாயெல்லாம் அடக்கி வச்சிருந்து எல்லாரையும் மோகிக்க செய்த ஈஸ்வரனான உங்களுக்கு உங்களுடைய சித்தம் என்னங்கிறத யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. உங்களுக்கு நமஸ்காரம் நாள். இந்த மாயைங்கிறத வச்சுருக்கப்பட்ட உங்களை யாரால் புரிஞ்சிக்க முடியும்? சாதாரண ஜனங்கள்னால புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி உங்களுடைய பக்தாலையும் புரிஞ்சிக்க முடியாது. எல்லா விதமான பக்தாலும் ஜிதேந்திரியாளுக்கெல்லாம் நீங்கள் யசஸை கொடுத்துருக்கேள். அப்பேற்பட்ட உங்களுக்கும் உங்கள் பக்தாளுக்கும் நமஸ்காரம்னு சொல்லி சரணம்னு கீழே விழுந்தாள் பூமி தேவி என்று சொன்னால் இந்த அத்தியாயத்தை முடித்தாள். நூனம் ஜனைஹி ஈஹிதமீஸ்வராணாம் அஸ்மத் விதைஹி தத்குண சர்க்கமாயயா நஜ்ஞாயதே மோகித சித்தவத்மபிஹி தேப்யோ நமோ வீரயசஸ்கரேபியஹ. உங்களுக்கு நமஸ்காரம், உங்கள் பக்தாளுக்கு நமஸ்காரம் சொல்லி சரணம்னு கீழே விழுந்தாள் பூமி என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம்.
श्रीहरे नमः। धरोवाच 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 नमः परस्मै पुरुषाय मायया नमः परस्मै पुरुषाय मायया नमः परस्मै पुरुषाय मायया विन्यस्तनानातनवे गुणात्मने विन्यस्तनानातनवे गुणात्मने विन्यस्तनानातनवे गुणात्मने नमस्वरूपानुभवेन निर्धुत नमस्वरूपानुभवेन निर्धुत नमस्वरूपानुभवेन निर्धुत द्रव्यक्रियाकारक विभ्रमोर्मये द्रव्यक्रियाकारक विभ्रमोर्मये द्रव्यक्रियाकारक विभ्रमोर्मये द्रव्यक्रियाकारक विभ्रमोर्मये येनाहमात्मायतनं विनिर्मिता येनाहमात्मायतनं विनिर्मिता येनाहमात्मायतनं विनिर्मिता येनाहमात्मायतनं विनिर्मिता दात्रायतोऽयं गुणसर्गसंग्रहः दात्रायतोऽयं गुणसर्गसंग्रहः दात्रायतोऽयं गुणसर्गसंग्रहः स एव मां हन्तुमुदायुधस्वराट् स्वराट् स एव मां हन्तुमुदायुधस्वराट् स एव मां हन्तुमुदायुधस्वराट् उपस्थितोऽन्यं शरणं कमाश्रये उपस्थितोऽन्यं शरणं कमाश्रये उपस्थितोऽन्यं शरणं कमाश्रये य एतद् आदौ असृजच्चराचरं य एतदादौ असृजच्चराचरं य एतदादौ असृजच्चराचरं य एतदादौ असृजच्चराचरं स्वमाययात्माश्रयया वितर्क्यया स्वमाययात्माश्रयया वितर्क्यया तयैव सोऽयं किल गोप्तुमुद्यतः तयैव सोऽयं किल गोप्तुमुद्यतः तयैव सोऽयं किल गोप्तुमुद्यतः कथं नु मां धर्मपरो जिघांसति कथं नु मां धर्मपरो जिघांसति कथं नु मां धर्मपरो जिघांसति नूनं बतेशस्य समीहितं जनैः नूनं बतेशस्य समीहितं जनैः नूनं बतेशस्य समीहितं जनैः तन्मायया दुर्जयया अकृतात्मभिः तन्मायया दुर्जयया कृतात्मभिः तन्मायया दुर्जयया कृतात्मभिः न लक्ष्यते यस्त्वकरोद् अकारयत् न लक्ष्यते यस्त्वकरोद् अकारयत् न लक्ष्यते यस्त्वकरोदकारयत् योनेक एकः परतश्च ईश्वरः योनेक एकः परतश्च ईश्वरः योनेक एकः परतश्च ईश्वरः सर्गादियोऽस्यानुरुणग्धिशक्तिभिः 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 द्रव्यक्रियाकारकचेतनात्मभिः 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 तस्मै समुन्नद्धनिरुद्धशक्तये तस्मै समुन्नद्धनिरुद्धशक्तये तस्मै समुन्नद्धनिरुद्धशक्तये नमः परस्मै पुरुषाय वेधसे नमः परस्मै पुरुषाय वेधसे नमः परस्मै पुरुषाय वेधसे स वै भवान् आत्मविनिर्मितं जगत् स वै भवान् आत्मविनिर्मितं जगत् स वै भवान् आत्मविनिर्मितं जगत् भूतेन्द्रियान्तःकरणात्मकं विभो भूतेन्द्रियान्तःकरणात्मकं विभो भूतेन्द्रियान्तःकरणात्मकं विभो संस्थापयिष्यन् अजमां रसातलात् संस्थापयिष्यन् अजमां रसातलात् संस्थापयिष्यन् अजमां रसातलात् अभ्युज्जहाराम्भस आदिसूकरः अभ्युज्जहाराम्भस आदिसूकरः अभ्युज्जहार अम्बस आदिसूकरः अपामुपस्थे महिनां व्यवस्थिताः अपामुपस्थे
मयि नाव्यवस्थिताः अपामुपस्थे मयि नाव्यवस्थिताः प्रजा भवानद्य रिरक्षिषुः किल प्रजा भवानद्य रिरक्षिषुः किल प्रजा भवानद्य रिरक्षिषुः किल सवीरमूर्तिः समभूद्धराधरो सवीरमूर्तिः समभूद्धराधरो सवीरमूर्तिः समभूद्धराधरो यो मां पयस्युग्रशरो जिघांससि यो मां पयस्युग्रशरो जिघांससि यो मां पयस्युग्रशरो जिघांससि नूनं जनैरीहितम् ईश्वराणां नूनं जनैरीहितम् ईश्वराणां नूनं जनैरीहितम् ईश्वराणां नूनं जनैरीहितम् ईश्वराणाम् अस्मद्विधैः तद्गुणसर्गमायया अस्मद्विधैः तद्गुणसर्गमायया अस्मद्विधैः तद्गुणसर्गमायया न ज्ञायते मोहितचित्तवत्मभिः न ज्ञायते मोहितचित्तवत्मभिः न ज्ञायते मोहितचित्तवत्मभिः तेभ्यो नमो वीरयशस्करेभ्यः तेभ्यो नमो वीरयशस्करेभ्यः तेभ्यो नमो वीरयशस्करेभ्यः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे सप्तदशोऽध्यायः श्रीहरये नमः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். श्रीहरये नमः. अथ श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे सप्तदशोऽध्यायः. मैत्रेय उवाच एवं स भगवान् वैन्यः ख्यापितो गुणकर्मभिः छन्दयामास तान् कामैः प्रतिपूज्याभिनन्द्य च ब्राह्मणप्रमुखान् वर्णान् भृत्यामात्य पुरोधसः पहुरान् जानपदान् श्रेणीः प्रकृतिः समपूजयत्. विदुर उवाच कस्माद्दधार गोरूपं धरित्री बहुरूपिणी यां दुदोह पृथुस्तत्र को वत्सो दोहनं च किं प्रकृत्या विषमा देवी कृता तेन समा कथं तस्य मेध्यं हयं देवः कस्य हेतोरपाहरत्. सनत्कुमारात् भगवतो ब्रह्मन् ब्रह्मविदुत्तमात् लब्ध्वा ज्ञानं सविज्ञानं राजर्षिः कां गतिं गतः. यच्चान्यदपि कृष्णस्य भवान् भगवतः प्रभोः श्रवस्सु श्रवसः पुण्यं पूर्वदेहकथाश्रयं भक्ताय मेऽनुरक्ताय तव चाधोक्षजस्य च वक्तुमर्हसि यो दुह्यते वैन्यरूपेण गामि माम्. सूत उवाच चोदितो विदुरेणैवं वासुदेवकथां प्रति प्रशस्यतं प्रीतमनाः मैत्रेयः प्रत्यभाषत. मैत्रेय उवाच यदाभिषिक्तः पृथुरङ्गविप्रैः आमन्त्रितो जनतायाश्च पालः प्रजानिरन्ये क्षितिपृष्ठ एत्य क्षुत्क्षामदेहाः पतिमभ्यवोचन्. वयं राजन् जाठरेणाभितप्ता यथाग्निना कोटरस्थेन वृक्षाः त्वामद्य याताः शरणं शरण्यं यः साधितो वृत्तिकरः पतिर्नः तन्नो भवानी हतु राघवेन्नं क्षुधार्दितानां नरदेवदेव यावन्न नङ्क्ष्यामः उज्झितोर्जा. वार्तापतिस्त्वं किल लोकपालः. मैत्रेय उवाच पृथुप्रजानां करुणं निशम्य परिदेवितं दीर्घं दद्यौ कुरुश्रेष्ठ निमित्तं सोऽन्वपद्यत. इति व्यवसितो बुद्ध्या प्रगृहीतशरासनः सन्दधे विशिखं भूमेः क्रुद्धस्त्रिपुरः यथा प्रवेपमाना धरणी निशाम्योदायुधं शतं गौस्सती अपाद्रवद्भीता मृगीव मृगयुद्धृता. तामन्वधावत्तद्वैन्यः कुपितोऽत्यरुणे क्षणः शरं धनुषि सन्धाय यत्र यत्र पलायते
சாதிஷோ விதிஷோ தேவி ரோதசி சாந்தரம் தயோः தாவந்தி தத்ர தத்ரைனம் ததர்ஷானூத்யதாயுதம் லோகேனாவிந்த தத்ராணம் வைன்யான் மிருத்யோரிவ பிரஜாः த்ரஸ்தா ததா நிவவ்ருதே ஹிருதயேன விதூயதா உவாச ச மகாபாகம் தர்மஜ்ஞாபன்னவத்சல த்ராஹி மாமபி பூதானாம் பாலனேவஸ்திதோ பவான் சத்வம் ஜிகாம்சசே கஸ்மாத் தீனாமகிருத கில்பிஷாம் அகனிஷ்யத் கதம் யோஷாம் தர்மஜ்ஞ இதி யோ மதः பிரஹரந்தி ந வை ஸ்திரீஷு கிருதாகஸ்வபி ஜந்தவः கிமு தத்வத்விதா ராஜன் கருணாதீனவத்சலாः மாம் விபாட்யாஜராம் நாவம் யத்ர விஸ்வம் பிரதிஷ்டிதம் ஆத்மானம் ச பிரஜாಶ್ಚೇமாः கதமம்பசி தாஸ்யசி பிருதுருவாச்ச வசுதே த்வாம் வதிஷ்யாமி மச்சாசன பராங்முகீம் பாகம் பர்ஹிஷி யாவ்ருங்க்தே ந தனோதி ச நோ வசு யவசம் யக்தி அனுதினம் நைவ தோக்த்யௌதசம்பயः தஸ்யாமேவம் ஹி துஷ்டாயாம் தண்டோ நாத்ர ந சஸ்யதே த்வம் கல்மோஷதி பீஜானி பிராக் ஸ்ருஷ்டானி ஸ்வயம்புவா ந முஞ்சஸ்யாத்மருத்தானி மாமவஜ்ஞாய மந்ததீஹி அமூஷாம் க்ஷுத்பரீதானாம் ஆர்த்தானாம் பரிதேவிதம் சமயிஷ்யாமி மத்பாணைः பின்னாயாஸ்தவ மேதசா புமான் யோஷிது தக்லீப ஆத்மசம்பாவனோதமः பூதேஷு நிரனுக்ரோஷோ நிருபாணாம் தத்வதோ வதः த்வாம் ஸ்தப்தாம் துர்மதாம் நீத்வா மாயாகாம் திலசரைः ஆத்மயோக பலேனேமா தாரயிஷ்யாம்யஹம் பிரஜாः ஏவம் மன்யுமயீம் மூர்த்திம் கிருதாந்தமிவ பிப்ரதம் பிரணதா பிராஞ்சலி பிராக மகீ சஞ்சாதவே பதுः தரோவாச்ச நமः பரஸ்மை புருஷாய மாயயா விந்யஸ்தனானாதனவே குணாத்மனே நமः ஸ்வரூபானுபவேன நிர்துத திரவ்யக்ரியாகாரக விப்ரமோர்மயே ஏனாகமாத்மா யதனம் விநிர்மிதா தாத்ராயதோயம் குணசர்கசங்கிரஹः ச ஏவ மாம் ஹந்துமுதாயுதஸ்வராட் உபஸ்திதோऽன்யம் சரணம் கமாஸ்ரயே ஏததாதௌ அஸ்ருயச்சராச்சரம் ஸ்வமாயயாத்மாஸ்ரயயா அவிதர்க்யயா தயைவ சோயம் கில கோப்துமுத்யதः கதம் நு மாம் தர்மபரோ ஜிகாம்சதி நுனம்பதேஜஸ்ய சமீஹிதம் ஜனைः தன்மாயயா துர்ஜயயா கிருதாத்மபிः ந லக்ஷ்யதே யஸ்த்வகரோத் அகாரயத் யோனேக ஏக பரதश्च ஈஸ்வரः சர்காதியோ அஸ்யானுருணத்தி சக்திபிः திரவ்யக்ரியாகாரக சேதனாத்மபிः தஸ்மை சமுன்னத்த நிருத்தசக்தயே நமः பரஸ்மை புருஷாய வேதசே ச வை பவான் ஆத்ம விநிர்மிதம் ஜகத் பூதேந்திரியாந்தःகரணாத்மகம் விபோ சம்ஸ்தாபயிஷ்யன் அஜமாம் ரசாதலாத் அபியுஜ்ஜஹாராம்பஸ ஆதிசூகரः அபாமுபஸ்தே மஹினாம் வியவஸ்திதாः பிரஜா பவானத்ய ரிரக்ஷிஷு கில சவீரமூர்த்தி சமபூத்தராதரோ யோ மாம் பயஸ்யுக்ரசரோ ஜிகாம்சசி நூனம் ஜனைரீஹிதமீஸ்வராணாம் அஸ்மத்விதைः தத்குணசர்கமாயயா ந ஜ்ஞாயதே மோகிதசித்தவத்மபிः தேப்யோ நமோ வீரயசஸ்கரேभ्यः ஸ்ரீஹரே நமः இதி ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே சப்ததசோத்தியாயः ஸ்ரீஹரே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.
काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।